திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து துணை பொதுச் செயலர் தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், இன்னைக்கு டிவிகேவோட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை ஒரே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டத்தோட தலைவரே துவக்கி வச்சாரு அந்த நிகழ்ச்சிய. அதுல நம்ம திமுக தலைவரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. தூக்கத்துல எழுப்பி அவரை கேட்டா கூட அவருக்கு நம்ம சின்ன விசில் சின்னம் தான் அவரு. உங்க சின்னம் எதுன்னு கேட்டாக்க தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட விசில் சின்னம்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வழக்கம் போல திமுகவை ஒரு திருவள்ளுவர் இருந்திருந்தா இப்படித்தான் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அநீதி அராஜகம் தில்லுமுழு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்க பார்வை என்னன்னு சொல்லுங்க. அதாவது குத்தாட்ட நடிகர் அவர் கட்சி ஆண்டுடால குத்தாட்டம் போறது ஒரு பெரிய அற்புதமான செய்தியா, அரிய செய்தியா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. 41 பேர் கரூர்ல திட்டமிடாமல் இவர்கள் தான் அழைத்து வந்து ஒரு கட்சிக்கு பெரிய பொதுச்செயலாளர் புஷி, பெரிய அறிவாளி, பெரிய சிந்தனையாளர், நவீன காலத்து காரல் மார்க்ஸ் தான் புஷி. அப்பேற்பட்ட ஆளு இந்த இன்னொருத்தி லாட்ரிய வாரி மருமகன், இவங்க ஆதவ் அர்ஜுனா, இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டத்தை திட்டமிட தெரியாம சேர்த்துட்டு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்த இடத்துல இருந்து கண்ணீர் வெடிக்காம கொலை செஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்குள்ள ராத்திரில பூந்து ஓடுவான் பாருங்க தப்பிச்சு. அது மாதிரி ஓடி போன பையன் அந்த விஜய் ஓடி போயிட்டு கரூர் இதுல ஊர்ல சென்னைக்கு போயிட்டு பனையூர்ல போய் கதவை அடைச்சு இரும்பு கேட்டு யாரும் உள்ள திறக்க முடியாது. போய் 3 நாள் தண்ணி அடிச்சு படுத்துக்கிட்டான். நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாம இவனுக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்ன நம்ம தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், நம்பிகள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு மாலை வைக்க கூட வராதவே ஒரு தலைவன் பின்னாடி இன்னும் போறவன நம்ம ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்தவங்களான்ற மாதிரி தான் சந்தேகம் என்னையே பொறுத்தவரை. ஏன்னு கேட்டா ஒரு தலைவனுக்காக உயிரை விட்டுருக்காங்க. ஒரு அதாவது சொல்லுவாங்க என் தலைவனுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லுறா அற்புதம். ஆனா பாவம் வஞ்சகமே அறியாத பிஞ்சுகள், குழந்தைகள் சினிமா மோகத்துல வந்துருச்சுங்க. அவங்க இறந்ததுக்கு அவங்களோட உடல்ல ஒரு கண்ணீர் பட வேணாமா? கண்ணீரில் ஒரு மாலையாவது பட வேணாமா? துப்பு கட்டவன் அதுக்கு பின்னாடி இவன் காப்பாற்றுவான்னு போறாங்களே, இவங்களை எப்படி என்ன நினைக்கிறது? இவங்க மனித பிறவியா நினைக்கிறதா இல்ல மனித நடமாடு ஈனப்பிறவிகளா நினைக்கிறதா? அப்படிப்பட்டதான் ஜென்மமா அது. இன்னொரு அம்மா சொல்றாங்க, என் வீட்டுக்காரரை விட நான் அவரை தான் காதலிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப அதெல்லாம் என்ன, அது மனித பிறவில லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அப்படி கழுசடைகள். இன்னொரு பொண்ணு சொன்னது அதை கேட்டீங்களா? விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடணும்னா உன்னை டைவர்ஸே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்படி ஆளுகளை வச்சு என்ன பண்ண? இப்படி ஒரு கூமுட்டைகள் கூட. நல்ல வேலைக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னு வைங்க, இப்படி ஒரு தற்கூரிய, இப்படி ஒரு முட்டாள்கள், இப்படி ஒரு ஈனப்பிறவிகள், இந்த மனித இனத்திலிருந்து பிரிச்சு வைக்கப்பட வேண்டிய ஆளுகள் நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. இப்ப ஒரு அடையாளப்படுத்திட்டான் தமிழ்நாட்டுல. சித்தாந்தவாதிகள் இருக்கீங்க, திராவிட இயக்க கருத்தியல் ஒரு பக்கம் இருக்கீங்க, ஒரு பக்கம் பொதுவுடைமை சிந்தனையாளர் இருக்கீங்க, ஒரு பக்கம் தேசியவாதிகள் இருக்கீங்க, ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா முட்டாள் தேசியம் பேசுறவங்க நான் தான். ஏன் பின்னாடி அவ்வளவு முட்டாள் இருக்கான் பாருன்றத காமிச்சுட்டான். அவன் போய் பனையூர்ல போய் படுத்துக்கிட்டு இறந்தவங்களுக்கு உலகத்திலேயே எங்கேயாவது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம 3 மாசம் கழிச்சு ஏசி பஸ் அனுப்பிச்சு விட்டு ஏசி அங்க உட்கார வச்சு அங்க அழுதுகிட்டு மாதிரி நடிச்சுட்டு பணம் கொடுத்துருக்கானே, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கானே. இந்த பிறவிகள்லாம் நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இந்த 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாம் ஒரு மனிதனாக வாழ்ந்தார்கள். ஆனா மனிதனுக்குரிய அடையாளத்தோடு வாழாத ஒரு இழிபிறவிகள் தான் அவங்க கல்லறையில் எழுதி வைக்கணும். என்ன ஒரு அதிகாரம் பூசிய நடிகர் இப்ப தெருவுல இப்ப இன்னிசை கச்சேரி நடக்குது, தெருல டான்ஸ் போடுறாங்க, ஒரு நிகழ்ச்சி கோவில் நிகழ்ச்சி நடத்துறாங்க, திருமண நிகழ்ச்சி நடக்குது.
அது மாதிரிதானே இவன் திரைப்படத்தில் நடிக்கிறான். வேற என்ன இவனுக்கு தெருவுல கூத்தாடுறவனுக்கும் திரையில கூத்தாடுறவனுக்கு அவன் நேரடியா தோன்றான், இவன் திரையில தோன்றான். நேரடியா தோன்றவனுக்காவது திறமைகள் இருக்கு. நேரடியா முன்னாடி பாட்டு படிக்கிறான், நம்ம முன்னாடி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இவனுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர், இவனுக்கு வந்து குத்து சண்டை போட்டா குத்து சண்டை போடுறதுக்கு டூப்ளிகேட்டு, இவனுக்கு வாயை அசைக்கிறது, இவன் பாட்டு பாடுறது இல்ல, எழுதுறது ஒரு ஆளு, பாடுறது ஒரு ஆளு, இசை அடிக்கிறது ஒரு ஆளு, இதுக்கு பணம் கொடுக்குறேன் ஒருத்தன். இவன் இப்படி ஒரு நடிகனை போய் நம்ம பார்த்தோம் வாங்க முடியுமா? எத்தனை கோடி கொடுக்கட்டும். ஆனா இன்னைக்கு அவனுடைய அரசியல் கலை எப்படி இருக்குன்னு கேட்டா, இளைஞர்கள் அவனை ஒரு விதமான வசீகர தன்மையில அந்த நடிப்பு வேற கொள்கைவாதிண்டா வர்றான், இல்ல பெரிய தனித்தமிழ்நாடு வாங்கி கொடுத்துருவாரு, இல்ல திராவிட நாடு வாங்கி கொடுத்துருவாரு, இல்ல மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்துருவாரு, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விடுவார் அப்படி நினைச்சா வர்றாங்க. அது இல்ல, இவர் வந்து ஒரு நடிகர், நடிகரை வந்து பாக்குறதுக்கு இப்படிதான் வருவான். குத்தாட்டம் போட்டாதான் இவன் கட்சியில ஆள் இருப்பான். இவனு ஒரு குத்தாட்ட நடிகர் தான். இவ்வளவு சூழ்நிலை தீபாவளியை புறக்கணிக்கிறேன்டா. ஆனா சொல்லிட்டு 10 நாள்ல நடிகை திரிசாவை கொண்டு கோவாக்கு போயிட்டேன். அந்த துக்கம் தாங்கல, துக்கம் தாங்காம ஒரு கோவாக்கு நடிகை திரிசாவோட உல்லாசம், இங்க தீபாவளி புறக்கணிப்பு. இப்ப பொங்கலை புறக்கணிக்க வேண்டியதான, ஒரு வருஷம் ஆகலையில, 41 மரணத்துக்கு தீபாவளியை புறக்கணிச்ச. பொங்கலுக்கு கீர்த்தியா சுரேஷ் வீட்டுல போய் பொங்கல் வைக்கிற. இப்ப இவ பெண்களுக்கு பாதுகாப்புல, உன்கிட்ட உன் மனைவிக்கு பாதுகாப்புல இருந்தா அந்த அம்மா உன்கிட்ட வாழல. நீ வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் பேசு. நீ திருமணம் முடிச்சல, உன்கிட்ட உன் பெண்ணு ஒரு மனைவியை உன்னால பாதுகாப்பா வச்சிருக்க முடியுதா? உனக்கு மனைவினால உனக்கு மனைவியே வந்து உன்கிட்ட பாதுகாப்புல இருந்தாலும் ஓடி போயிருக்காங்க. இது பெர்சனல் சொல்லுவாங்க. அவர் பெர்சனல் வர. நீ திமுகவை திட்டணும். நான் திமுகவுக்கு நம்மெல்லாம் ஜாலரா ஒண்ணு அடிக்கல. திமுகவை திட்டுறதுக்கு 1000 காரணம் இருக்கு. விமர்சனம் பண்ணா ஏத்துக்குருவோம். எல்லாமே 100% சரிதான் அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆட்சியில் இருந்தா சில குறைகள் இருக்கும். குறைய நீ வந்து விமர்சனம் பண்ணு. அதை தவிர்த்துட்டு நீ குறையும் தெரியாது, நிறையும் தெரியாது. உனக்கு தேவை தண்ணி, நடிகையோட குத்தாட்டம், உல்லாசம். நீ வந்து இப்போ வந்துகிட்டு பாஜக கட்டுப்பாட்டுல இருக்க. பாஜக 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான் தமிழ்நாட்டுல. ஒண்ணு, பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு விஜயை சொல்லிட்டு திராவிட இயக்க கொள்கையை திமுகவை அழிக்கணும். அதுக்கு நீ வந்து பரப்புரை பண்ணு. இதுதான் பாஜக அசைன்மெண்ட். பாருங்க, தமிழ்நாட்டுல அவர் படம் ஜனநாயகன் ஒரு படம் எடுத்திருக்கான். 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்காங்க அவனை நம்பி. அந்த படத்தை தணிக்கை குழு UA சர்டிபிகேட் கொடுத்துட்டு வெளியேற்றிட்டான். வெளியேற்றிட்டு திடீர்னு நிறுத்திட்டு என்ன சொல்றான், அது நிறைய சென்சார் செய்யப்பட்ட காட்சிகள் இருக்கு, தணிக்கை குழு தலைவர் பார்க்கணும்னு சொல்றான். தணிக்கை குழு தலைவர் பார்க்காம வாரிய உறுப்பினர் விட்டு பார்த்தீங்க. படமே ரிலீஸ் ஆகல, எப்படி போர் மனு வந்திருக்கும்? இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பும் இல்ல, வீரம் இல்ல, ஈரம் இல்ல, துணிவு இல்லாத ஒரு கோழை விஜய். நீ தலைவா படத்துக்காக உங்க அப்பனும் நீ கொடநாடு வாசல்ல போய் குளிர்ல ஊட்டியில அந்த அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது அந்த அம்மாவை காக்குறதுக்காக விடிய விடிய குளிர்ல காத்து கிடந்த காட்சிய வீராதி வீரத்தை நாட்டுக்கு தெரியும்ல. உங்க அப்பன் சந்திரசேகர், நீ உங்களுடைய வீரத்தை தலைவா படத்துக்காக, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்காக அந்த அம்மாட்ட அப்பாயின்மெண்டே வாங்காம கோத்தகிரி ஊட்டி மலையில அப்பனும் தவம் கிடந்த காட்சிய நாட்டுக்கு தெரியும். அந்த தேர்தலில் உங்க அப்ப ஆதரிச்சது அதிமுக எதுக்கு? அந்த ஒப்பந்தம் தானே. அந்த ஒப்பந்தம் தான் பாஜக வந்து தணிக்கை குழுல ஜனநாயக படத்தை நிறுத்திருக்கான். நீ வந்து உன் கட்சிக்காரன், நீ யாரு வந்து தணிக்கை குழு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? யாருக்கும் அவசியம் இல்லைன்னாரு. யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் தனியாவே நின்று ஆட்சியை பிடிப்பேங்கிறது. நீ தனியாவா நீ வந்து பாப்பான். அத தேர்தல் காலத்துல சந்திப்பான். தேர்தல் காலத்துல விஜயை சந்திப்பேன், விஜய் அந்த அணில் குஞ்சுகளை பார்ப்பான். அது வேற. நான் என்ன சொல்றேன், உன்னை அடிக்கிறான் ஒருத்தன், என்னை இன்னார்தான் அடிக்கிறான்னு ஏன் சொல்ல மாட்டேன்ற? ஒன்றிய அரசு உன்னைய அடிக்குது. நேத்து பேசி இருந்தாரு, நேத்து பேட்டி கொடுத்திருந்தாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு?
இந்த மாதிரி என் படத்தை முடக்குறாங்க. இன்னும் யாருன்னு சொல்லல. அத சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்ற கொள்கை எதிரி பாஜக இன்னைக்கு பட்ஜெட் வெளியிட்டு இருக்கு. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குறுதியில கோவை மெட்ரோ ரயில் நிலையம், மதுரை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கெல்லாம் பணம் ஒதுக்கல. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக, கனிம வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து சுரண்டுவதற்காக அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குன்னு தனியா ட்ரெயின் பாதை போட்டு ட்ரெயினை போட்டு அள்ளிட்டு போறதுக்கு திட்டத்தில் ஒதுக்கிருக்காங்க. கொள்கையை எதிர்த்து பேசிருக்கியா? இன்றைக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறே தமிழ்நாட்டை. பீகார் சட்டமன்றத்தின் போது பீகாருக்கு அள்ளி கொடுத்த ஒன்றிய அரசு, ஆந்திரா சட்டமன்றத்தின் போது ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்த ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டில் தேர்தலை மையமாக வைத்து கூட ஒன்றிய அரசு பட்ஜெட்டை நமக்கு ஒதுக்கலையே. ஒன்றிய அரசு நியாயமா கொடுக்க வேண்டிய நிதியை நமக்கு கொடுக்க மறுக்குதே. கல்வி நிதியை மறுக்குது. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய 41% தான் கொடுக்குறான். 50% தர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் பல்வேறு முறை கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதலமைச்சராக இருந்து நேரடியாக பிரதமர்கிட்ட கோரிக்கை கொடுக்கிறார், நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எங்க இந்தியாவிலேயே 2வது மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிகமா நிதி கொடுக்கிறோம் ஒன்றிய அரசு மத்திய தொகுப்புக்கு. அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தர மாவீரன் ஜோசப் விஜய் பேச மறுக்கிற. இன்னைக்கு 3வது ஆண்டு விழாவில் கொள்கை எதிரி ஏன் பேசல? திமுகவை திட்டு, உணர்வுபூர்வம் நியாயபூர்வமா திட்டு. போற வழியில விமர்சனம் பண்ணி போறதுக்கு திமுக ஒன்னும் ஆண்டி மடம் இல்லையே. சமூக நீதி இயக்கம், அன்னை தமிழை காக்க தன்னூரி இந்த தியாகிகளுடைய கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பக்குவப்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின். தமிழ்நாடு தான் நம்பர் 1 கட்டமைப்பு. தமிழ்நாட்டில் மருத்துவம், நிதி, சுகாதாரம், போக்குவரத்து அனைத்திலும் முன்னேறி இருக்கிறான். உனக்கு என்ன தெரியும்? அதனால நீ திமுகவை எதுக்க வேணான்னு சொல்லல. ஜனநாயக படத்தை வராதுக்கு காரணம் என்ன? அதை சொல்றதுக்கு துப்பு இருக்கா? ஜனநாயக படத்தை தடை செய்த குற்றவாளியா? மோடி அரசு எதிர்த்து பேசுறது கூட வக்கு இருக்கா? இன்னைக்கு நிதி பட்ஜெட் தாக்கல்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. கொள்கை எதிர்த்து ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதுதான் இன்னைக்கு சொன்னாரு, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, ஏன்டா இவனை வர சொன்னான்னு வருத்தப்படணுமா? தேர்தல் அப்ப எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாரு. விஜய வீதி வீதி சந்திப்போம், வாக்குச்சாவடி சந்திப்போம். சந்திப்புல ஒன்னும் யாரும் குறைஞ்சால் இல்ல. களப்பணியாற்ற, அதாவது ஒரு வீட்டுல 6 குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து திருமணமாகி 30 வருஷமா குழந்தையே இல்லாத பக்கத்து வீட்டுக்காரம்மா கோளாறு சொன்னாலாம், குத்திமிதி. அது மாதிரி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தேர்தலா? திமுக கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில் 57 உடனடியாக தேர்தல் நின்று 49 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 56 திருச்சி மாநாட்டில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று தொண்டருடைய விருப்பத்துக்கு இணங்க 57 தேர்தல் களத்தில் அண்ணா சந்திக்கும் போது முதல் சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்கள் வெற்றி பெற்று, அடுத்து 62 50 இடம், 67 ஆட்சியை பிடிச்சோம், 71 184. திமுக மாதிரி இமயால வெற்றி பெற்ற இயக்கம் எதுவும் கிடையாது. திமுக மாதிரி தோல்வியை கண்ட இயக்கம் உள்ள, வெற்றியை கண்டு வெறிகுண்டு தோல்வியை கண்டு துவழுகின்ற இயக்கம் அல்ல. ஆட்சியில் இருந்தால் அண்ணாவின் கொள்கை, பெரியாரின் கொள்கை, மக்களுக்கான கொள்கை, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக அதை அமல்படுத்துகின்ற வேலையை திமுக கழகம் பண்ணிருக்கு. எதிர்கட்சியா இருந்தா உன்னை மாதிரி ஆட்டம் போடாது. எதிர்கட்சியா இருந்தால் ஆக்கப்பூர்வமான பணிகளை ஆளுங்கட்சிக்கு உதவிகரமாக எடுத்து சொல்லுவோம். ஆளுங்கட்சி கேட்கவில்லை என்றால் ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுகின்ற இயக்கம் திமுக. இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. இவரு பேட்டி கொடுத்தது, NDTVக்கு பேட்டி கொடுத்தது பத்தி, பேட்டியே கொடுக்காம பேட்டி கொடுத்த மாதிரி அந்த நெறியாளரே வந்து இவரு பேசினாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி, அது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க. அதாவது அவரு பேட்டி, அதாவது அவர் பேச்சு, அவர் பாடாமே பாடுற மாதிரி தானே பாட்டு இருக்கும். அவரு சண்டையே போடாம சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் நடிகரை போடுவாங்க. அதான் சினிமாவே. அவர் வந்து சினிமா என்பது ரசிக்கக்கூடிய ஒரு கலை. சினிமாவை
சினிமாத்தனம் போன்று அரசியலில் ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆகிருவோம், நேர சேஞ்ச் ஆகிரும். என்ன நினைக்கிறாரு, வாக்குச்சாவடியில பெட்டியை இயந்திர பெட்டியை வச்சோடனே பூரா அந்த மடக்கு தோழர் பெண்ணா இருக்கனால சொல்ல முடியல, அந்த விசில்ன்றது நான் ஆங்கிலத்தை பயன்படுத்தினேன். இந்த மடக்கு ஊதிகள் ஊதி தமிழ்ல சொல்ல முடியல அந்த வார்த்தை, மடக்கு பிளஸ் ஊதி. வரட்டு தேர்தல் காலத்துக்கு பார்ப்போம் மடக்கு ஊதிகளே. அதனால இது திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தேர்தலில் ஏதோ பேசுறான், அவனுக்கு பதில் சொல்லுவாங்க திமுக. திமுக யாரையெல்லாம் சந்திச்சு இயக்கம், அதாவது உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்லுவாங்க ராஜகோபாலாச்சாரி, அவரே சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பக்தவச்சலம் சொன்னாரு, திமுகவை நாங்க மூட்டை பூச்சி நசுக்க மாதிரி நசிக்குவோம்னாரு. அந்த பக்தவச்சலத்தை எதிர்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இம்மன்றால் சிறைவாசம் வனவாசம் சொன்ன இந்திரா காந்தியை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட இயக்கம். அதே இந்திரா காந்திய நெருக்கடி காலத்தில் நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக மேடையில பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தலைமையில, தலைவர் கலைஞர் தலைமையில மெரினா கடற்கரையில ஒரு உலக தலைவர் நேருவின் மகளை, உலக தலைவி 120 நாடுகளின் அணிசரா நாடுகளின் தலைவி இந்திரா காந்திய மெரினா கடற்கரையில் வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, நேருவின் மகளேவா நிலையான ஆட்சித்தான் சொல்லி திரும்பவும் அந்த நேருவின் மகள் இந்திராவை அரியணையில் அமர்த்தியவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆரோட நீ மக்கள் தலைவனா? எம்ஜிஆர் நாளை காலை 7 மணிக்கு வரேன்னா இன்னைக்கு காலை 7 மணில இருந்து காத்து கிடப்பான். நாங்க பார்த்திருக்கோம். மக்கள் தலைவனா எம்ஜிஆர். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாடி. திமுகவை அவர் வளர்த்தார், திமுக அவரை வளர்த்தது. அப்பேற்பட்ட எம்ஜிஆரை தவிர தமிழ்நாட்டில் எந்த நடிகராவது அரசியல் களத்துல புகுந்து வெற்றி பெற முடிஞ்சிருக்கா? எம்ஜிஆர் ஆட்சி எப்படி ஒரு கொடுக்க முடியும்? எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆருடைய கால் தூசிக்கு வருவாரா? எம்ஜிஆர் திமுக மேடைகள்ல பகுத்தறிவு பிரச்சார நாடகங்களை நடத்தியவர். அண்ணா தம்பி ஓ முகத்தை காட்டு என்று சொன்னார். அப்பேற்பட்ட எம்ஜிஆர் திமுக கழகத்தோடு 1953 இணைஞ்சவர். திமுக கழகம் தேர்தலில் போட்டியான காலகட்டத்தில் பிரச்சார நாடகங்களை சந்திரோதயம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் போன்ற நாடகங்கள்லாம் நடித்தவர், பிரச்சார நாடகம் நடிச்சவர். அதனால நீ நேர விமர்சனத்தவே தான் விஜய் இன்னைக்கு வச்சிருக்காரு. எம்ஜிஆர அவர் அரசியலுக்கு வந்தப்ப, கட்சி ஆரம்பிச்சப்ப நடிகர்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆரே அண்ணா இருந்த இடத்துல இவங்க எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதே வசனத்தை அவரும் முன்வைக்கிறாரு. அதாவது அன்னைக்கு எம்ஜிஆர் பேசுனது வேற, விஜய் பேசுனது வேற. விஜயுடைய அரசியல் நடவடிக்கை என்பது நீ 50 வயது தாண்டிடுச்சு. எம்ஜிஆர் அண்ணாவுக்கு உண்மையா இருந்தார். அவர் திமுக கழகத்துல பொருளாளராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார், சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்தார். நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் உதயசூரியனுக்காக. கொடியை காட்டினார், திமுக கொடிய திரைப்படத்துல காட்டினார், அண்ணாவை காட்டினார், அண்ணாவை பத்தி பாடினார். நீ ஏதாவது ஒரு சமுதாய கருத்துக்களை சொல்லியிருக்கியா? கில்லியில, சிவகாசியில, மாஸ்டர்ல எம்ஜிஆர் அளவுக்கு கொள்கை பிரச்சாரத்தை சொல்லியிருப்பியா? அதனால 50 வயதுக்கு மேல ஆச்சு விஜய்க்கு. தமிழ்நாடு இப்பதான் விழிச்சு பாக்குறியா? கௌதம புத்தர் மாதிரி வெளியே தூக்கி அப்பதான் முத கௌதம புத்தர் வெளியே பாக்குறாரு. அவருக்கு அரண்மனையில் வாழ்ந்தவர், அவருக்கு எதுவுமே தெரியாது. வெளியே பாக்குறாரு. ஏன்னா மரணம் ஒண்ணு நடக்குமா? மரணம்ன்றதே தெரியல. வயோதிகம் ஒண்ணு வருமா? நோய்வாய்ப்படுவான். அந்த 3 காட்சியை பார்த்துதான் புத்தர் துறவரம் பூண்டார். அவர் அரண்மனை இருந்தவர். அது மாதிரி விஜய்க்கு உலகமே தெரியாதா? நீட்டு தேர்வுல அனிதா இறந்தது தெரியாதா? ஆதிக்கு இந்திய மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஊத்துறது தெரியாதா? இலங்கையில தமிழர்கள் குத்து குத்தா அழிஞ்சார்களே தெரியாதா? தமிழ்நாட்டுல எத்தனையோ புயல் வெள்ளம் வந்ததே அப்பெல்லாம் தெரியாதா? இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்துட்டு பனையூர்ல படுத்து இருந்துட்டு நடிகையோட உல்லாசமா இருந்துட்டு
இப்ப நான் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொள்கை எதிர்த்து போட்டி போட மாட்டாரு, இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டாரு. எம்ஜிஆர் கட்சி 1972 ஆரம்பிக்கிறாரு, 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது நாடாளுமன்றத்திற்கு. திமுக எம்பி குழு ராஜாங்க இறக்கப்படுகிறார். திமுக ஆளுங்கட்சி. எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு ஒரு வருஷத்துல இடைத்தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இரட்டலை சின்னத்தை அங்கீகாரம் பெற்றார். உன்னால இடைத்தேர்தல நிக்க முடிஞ்சா, கலங்காண முடிஞ்சா? எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் 72 கட்சி, 73 இடைத்தேர்தல வெற்றி. அதுக்கடுத்து கோயம்புத்தூர்ல அரங்கநாய இடைத்தேர்தல் சட்டமன்றம், அரங்கநாய திருப்பாட்டி வெற்றி. அதுக்கு அடுத்து 77 பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி 77 பாண்டிச்சேரியில் ஆட்சி, ராமசாமி முதலமைச்சர். அதே 77 திரும்ப தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கு வரைக்கும் அவரு தொடர்ந்து வெற்றி. உன்னால இடைத்தேர்தல் சந்திக்க மாட்டேன், 2024 நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க மாட்டேன். கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றிருக்கு இல்லைங்களா? 80 பாராளுமன்ற தேர்தல்ல வந்துட்டு திமுக தானே அதிகம் வெற்றி பெற்றது. ஆமா, திமுக 38 இடம் வெற்றி பெற்றல, எம்ஜிஆர் 2 இடம் தானே வெற்றி பெற்றாங்க. அதாவது இவர் எம்ஜிஆர் ஆட்சினா எம்ஜிஆருடைய நடவடிக்கை என்பது 86 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் பூரா திமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் இருக்கும்போது இடைத்தேர்தலில் திமுக அண்ணா நகர்ல சோமா ராமச்சந்திரன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்ப எதிரி கட்சியா பார்க்கல திமுக. எம்ஜிஆர் நம்மளும் எதிரியா பார்க்கல. அரசியல் ஆரோக்கியம் இருந்தது, அதனால இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சு. சோமா ராமச்சந்திரன் கருணாநிதி சொன்ன மேடையில சட்டையை பிடிச்சி இழுத்துருவார் எம்ஜிஆர், கலைஞர்னு சொல்லுவார். ஒரு கூட்டத்துல கே கிருஷ்ணசாமி சொன்னாரு, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆணையிட்டால் நான் கோபாலபுரம் சென்று கருணாநிதியின் தலையை வெட்டி கொண்டு வருகிறார், கூட்டத்தில் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர். அதே மாதிரி வன்னை செல்லான் பேச்சாளர் இருந்தாங்க திமுகல. அவங்க ஒரு பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் எந்திரிச்சிருந்தாங்க, அமைதியா இரங்கல் தெரிவிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாங்க, எம்ஜிஆர் இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, உயிரோடு இருக்கிறவங்க பேர்ல தெருக்கு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த தெருவுக்கு எம்ஜிஆர் தெரு. அப்ப எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாரு கலைஞர். அந்த ஆரோக்கிய அரசியல் விஜய்க்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதாவது இப்ப ஒன்றிய அரசோட மிரட்டி இருக்கு. என்ன மிரட்டி இருக்கு? சிபிஐ வழக்குல நாங்க விசாரிச்ச அளவுல கரூர்ல நீ காலதாமதமா போனது தவறு, நீ கூட்டத்தை காவல்துறையில சொன்னதை விட கூட்டத்தை கூட்டினது தவறு, எல்லாம் ஓ மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு. உன்னை உள்ள தள்ளிடுவோம், திகார் ஜெயிலுக்கு போறியா, குற்றவாளின்னு அறிவிக்கவா, ஜனநாயகம் படம் வரணுமா, 500 கோடி ரூபாய் ஜனநாயகம் படத்துக்கு. இன்னைக்கு வட்டி என்னாச்சு? உங்களுக்கு வர வேண்டிய படம், ஆனா இன்னும் படம் 3 மாசத்துக்கு வராது, தேர்தல் முடிஞ்சுதான் வரும். அப்ப 2 கழுத்தை கத்திய வச்சிருக்கு. இதை பேசுறதுக்கு துப்பு கட்டவன் விஜய். கழுத்துல விஜய் கழுத்துல 2 கத்திய வச்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு. ஒண்ணு சிபிஐ இருந்து விடுதலை ஆகணும், ஒண்ணு ஜனநாயகம் படம் வரணும். 2க்கு என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கொத்தடிமை அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? நீ தனிச்சு போட்டியிடக்கூடாது, ஒண்ணு இந்த தேர்தல் காலத்திலிருந்து அவுட் ஆயிரு. ஏற்கனவே திமுக எதிர்த்து நீ பேசின பரப்புரை போதும். ஒண்ணு வாய்ஸ் கொடு, ரஜினிகாந்த் திமுக ஆதரவு கொடுத்தது மாதிரி, தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்தது மாதிரி நீ 96 தேர்தல் ஆதரவு கொடுத்தாரு ரஜினிகாந்த், வாய்ஸ் கொடுத்தாரு திமுக. அது மாதிரி நீ எங்களுக்கு வாய்ஸ் கொடு. அப்படி இல்லையா கூட கூட்டணிக்கு வா. எதுவுமே இல்லையா? இந்த தேர்தல் தீபாவளியை புறக்கணிச்சு இல்ல 41 மரணத்தை காமிச்சு அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போனா சிபிஐ வழக்குல திமுக மேல குற்றம், அரசு மேல குற்றம் சொல்லிடுவோம், ஜனநாயக படத்தை விட்டுருவோம். இந்த கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு நீ கட்சி நடத்துறவங்க திமுகவை பார்த்து பேசுறதுக்கு அது தொண்டர்களை ஏமாற்று 1 கோடி ரூபாய் கேட்டிருக்காராம், அதாவது டெபாசிட் பண்ண சொல்லிருக்காராம் வேட்பாளரா நிக்கிற ஆன்லைன்ல. அதாவது லாட்டரி டிக்கெட் வியாபாரி அங்க இருக்கான்ல, அதை வச்சு அவன் கொடுத்த ஐடியா எந்த கட்சியிலேயாவது ஆன்லைன்ல வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லுவோமா? ஆன்லைன்ல லாட்டரி சீட் வியாபாரம் பண்றாங்க. இப்ப அதை வச்சு நான் குரூப் தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியல, கேரளாவில் லாட்டரி இருக்கு, வெளிமாநில லாட்டரி அப்புறம் ஆன்லைன்ல பதிவு பண்றாங்க, விற்பனை பண்றான்.
அது மாதிரி தாவேக்காக்கு ஆன்லைன்ல வேட்புமனு தாக்கல் பண்ணா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணு சொல்லி இந்த ஜனநாயகம் படத்துக்கு தயாரிப்பாளர்கள் கழுத்தை நெருக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஜி கொஞ்சம் போட பிளாக் பண்ணான், கருவு பணத்தை ஒயிட் பண்ண மாத்திருக்கான் உள்ள. நீ ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், 50 ரூபா டிக்கெட்டை ரசிகர் ஷோவுக்கு ஒரு ரசிகர்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்க, 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்க சொல்லி 200 ரூபா டிக்கெட்டை 2000 விற்க சொல்லி கத்து கொடுத்த பிளாக் எங்க ஆரம்பிக்கிற? நீ எப்படி நாட்டுல ஒழுக்கமான ஆட்சி நடத்த முடியுமா? நீ வாங்குற பணத்துக்கு இது வரைக்கும் என்னைக்காவது ஒயிட் இவ்வளவு பிளாக் ஒழுங்கு சொல்லிருக்கியா? வருமான வரி கட்டிருக்கியா? வருமான வரி கட்டல. நீ வாங்கின காருக்கே வருமான வரி அதுக்கு கட்ட முடியாம உயர்நீதிமன்றம் குட்டு வச்சது முன்னாடி கட்டின. நீ எப்படி ஊழலட்ச ஆட்சி அமைப்ப? அதனால இந்த நடிகரை எப்படின்னா 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான் ஒன்றிய அரசு. ஒண்ணு, விஜய் நீ பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு திமுகவை திட்டு. இன்னொருத்தன் சைமன் சீமான், அவனை பெரியார ஒழிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் அலை அப்படின்னு 2 பேரும் கொடுத்து அவனுக்கு பெட்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சைமன் சீமானுக்கு பெட்டி. அவன் தனிச்சு நிக்க சொல்லி. இப்ப இவன் தனிச்சு நிக்கலான்னு தான் பிளான் பண்ணது ஒன்றிய அரசு. ஆனா அவனுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்ல அதிமுகவுடைய ஓட்டும் பிஜேபி ஓட்டு தான் பிரிஞ்சு போகுது, திமுகவுக்கு ஓட்டு பிரியவில்லை விஜயால். இது ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை சர்வே. அதனால நீ தனிச்சு நின்றா நமக்கு தான் பாதிப்பு வரும். நீ தனிச்சு நிக்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உலட்டி விட்டு போறான். தேர்தல் காலத்தில் நிக்க மாட்டான். தேர்தல் காலத்தில் நிக்க துணிவற்ற ஒரு கோலைதான் திமுக கழகத்தை பார்த்து கண்ணாடி மாறிலிருந்து கல்லெறிகிறது, மல்லாக்கா படுத்து கொண்டு எச்சில் துப்புகிறார். சரிங்க சார், பாப்போம். தேர்தல் வரைக்கும் பாப்போம் என்ன நிலைமை இருக்குது, விஜயோட நிலை என்ன ஆகுதுன்னு. அவர் தேர்தலுக்கே வரமாட்டார் களத்துக்கே. பாப்போம் சார். நன்றி நன்றி நன்றி.